ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஒன் வே ஸ்லாப் சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் வந்து ரூஃபில் இருக்குது. லைக் 2 வேன்னு இன்னொன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். 2 வே ஸ்லாபை எப்படி வந்து நம்ம சைட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றத ஒரு சிம்பிளாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இது மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ ஸ்லாபில் 2 தான் இருக்குது, 1 வே இல்லை 2 வே ஸ்லாப். இது வந்து நான் ரெசிடென்ஷியலில் சொல்கிறேன். நீங்கள் வந்து மால்ஸ் கட்டுறீங்க, ஹாஸ்பிட்டல், அதுக்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் தனி. பட் நம்மளோட நார்மலான ஒரு G+1 இல்லை G+2 G+3 4 எல்லாத்துக்குமே இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா மேக்ஸிமம் இதை தான் வந்து நம்ம வீடு வந்து கட்ட போகிறோம், எல்லா ஹவுஸ் ஓனர்ஸுமே இவ்வளோ தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதில் இருக்க விஷயங்களை பற்றியே நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஸ்லாப் ஒன்று எடுத்துப்போம். ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாப். இந்த ஸ்லாபில் 4 பக்கமும் வந்து பீம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ஸ்லாப்ன்றது வந்து நம்ம ரூஃப்னு சொல்கிறோம். உங்களோட நம்ம தளம் போடும்போது ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும் இல்லையா, ஒரு ரூமுக்கும். ஸோ அதுதான் ஸ்லாப்னு சொல்கிறோம். ஸோ அதை சுற்றி வந்து இந்த ஷேடட் பார்ட் வந்து ஒரு பீம்னு வச்சுக்கோங்க. 4 பீம் இருக்குது. ஸோ இந்த பீமில் தான் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்லாப்ன்ற அந்த தளத்தோட லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இதுதான் ஒரு காமன் மெக்கானிசம். அந்த பீம் வந்து காலத்துக்கு வந்து லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்படி தான் உங்கள் பில்டிங்கோட லோடு வந்து கிரவுண்ட் எர்த்துக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது 4 காலம்னு வச்சுப்போம். இப்போது இந்த ஸ்லாபோட லோடு எப்படி பிரியுது பார்த்தீங்கன்னா 4 வந்து நம்மளுக்கு பிரியும். ஃபஸ்ட்டு வந்து LY LX. ஸோ இது வந்து 2 சைடை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நேம் மாதிரி வச்சுப்போம். ஸோ உங்கள் ஸ்லாப் வந்து உதாரணத்துக்கு ஒரு 11 அடி இருக்குதுன்னு வச்சுப்போம். 11க்கு ஒரு 6 அடி. ஸோ அப்படின்னா அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 1.8 அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி வரும்பொழுது அது வந்து 2 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து 2 வே ஸ்லாப். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்லாபோட ஃபீல்டில் நம்ம வந்து நம்மளோட பிடிச்ச மாதிரி ரூம்ஸ் போட்டிருப்போம். ஒரு 10க்கு 15 அந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கும். இதை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூமோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவில் டிவைட் பண்ணாங்கன்னா லெஸர் தென் 2 வந்ததுன்னா அந்த லோடு வந்து 4 பக்கத்தில் இருக்க பீமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க அந்த ஸ்லாபை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி இந்த ஸ்லாபை இப்படி பிரிச்சுப்போம். இந்த 2 ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரபிசாய்டல் மாதிரி ஒரு பார்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஸ்லாபில். அந்த ஒரு குறிப்பிட்ட லோடு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பீமுக்கு போக போகுது. ஸோ இதுதான் வந்து உங்களோட லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அண்ட் 2 வே 1 வே ஸ்லாப் கால்குலேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ LY/LX <2. ஸோ இன்னொரு சைடில் 1 வே ஸ்லாப்னு பார்ப்போம். சேம் அதே மாதிரி ஒரு ஸ்லாப் ஒன்று வரைஞ்சிப்போம். ஸோ இந்த ஸ்லாப்லேயும் அதே மாதிரி LY LX 4 சைடை வந்து சேம் 2 வே ஸ்லாப் காட்டின மாதிரி பீம்ஸ் வரைஞ்சிப்போம். ஸோ 4 பக்கமும் பீம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதுலேயும் அதே மாதிரி வந்து LY/LX. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி 11 டிவைடட் பை ஒரு 5 ஃபீட் வைப்போம். ஸோ 11/5ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப் வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2.2 கிரேட்டர் தென் 2. ஸோ அந்த மாதிரி கேஸ் வரும்பொழுது அது 1 வே ஸ்லாப் சொல்லிட்டு சொல்கிறோம். 1 வே ஸ்லாப்னால் 2 பக்கத்தில் இருக்க பீமில் வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லாங்கர் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சைடில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஆரோ மார்க் காட்டியிருக்க டைரக்ஷன். ஸோ அந்த சைடில் வர பீம் மட்டும் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கணும். அந்த சைடில் தான் உங்களுக்கான கிராங்க் பாயிண்ட் வரும். அந்த கிராங்க் பாயிண்ட்னை பற்றி நான் அடுத்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதிலே கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபீல்டு எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மேபி உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். இப்போ இந்த சொல்கிற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சைட்டில் வந்து இது எப்படி இருக்குன்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த ரெட் கலர் ஷேட் பண்ணுற பாருங்கள், அந்த ஒரு பர்டிகுலர் பீமில் தான் வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆகுது. ஏன்னா இது 1 வே ஸ்லாப், 2 பீம் மட்டும் அதுக்கு போதும். மேலேயும் கீழேயும் வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் அந்த பீமோட மெக்கானிசம். இதில் 4 பக்கமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 1 வே அண்ட் 2 வே ஸ்லாப் பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். எல்லா பில்டிங்லேயும் ரெசிடென்ஷியலில் இது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. கிராங்க், அந்த ஸ்லாப்லேயே வந்து கிராங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கிராங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லோடு வந்து எப்படி ஆக்ட் ஆகுது பார்த்துப்போம். 4 சைடு இருக்குது இந்த ஸ்லாபுக்கு. 4 சைடுமே கிராங்க் வரும். ஏன்னா இது வந்து ஒரு 2 வே ஸ்லாபுக்கு 4 பக்கமும் லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லாப் எடுத்துப்போம். இந்த ஸ்லாபில் லோடு வந்து 2 சைடு சப்போர்ட் இருக்குது. சென்டரில் லோடு கொடுக்குறோம். சப்போர்ட்னா காலம்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஹாப்பி ஃபேஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு பெண்ட் ஆகும். அந்த ஸ்லாப் ஒரு தொடப்ப குச்சி எடுத்து நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா கூட இப்படி தான் பெண்ட் ஆகும். அப்போது சென்டர் பார்ட் வளையுது. இப்போ நான் டாட்டட் லைன் போட்டது தான் ஒரு நியூட்ரல் ஆக்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு லெவலான ஃபேஸு. அந்த லெவல்லேருந்து இந்த பீம் இப்படி வளையிறதுனால மேலேயும் கீழேயும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. லோடு சென்டரில் கொடுத்ததுனால கீழே வந்து பெண்டானது சைடில் ரேஸ் ஆகிருக்கு. இப்போது சென்டரில் இருக்க பார்ட் பார்த்திங்கன்னா பெண்டானதை சாகிங் சொல்லுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து லிஃப்ட் ஆனதை ஹாகிங் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஹாகான இடத்துல
ஆகாமல் தடுக்கணும் அப்படின்னா மேலே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை, டாப்பில் சேகை தடுக்கணும்னா பாட்டமில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை. ஸோ இப்போ இந்த பீமில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இது போல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தரணும். இதை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கிராங்க்டு பார்னு சொல்கிறோம். 45 டிகிரியில் வந்து கிராங்க் இருக்கும். ஸோ அதோட பேர் கிராங்க், அந்த பாயிண்ட்டை தான் அப்படி சொல்கிறோம். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு சென்டரில் மட்டும் போதும், மேலே வந்து டாப்பில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் போதும். ஏன்னா அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட், 2 சைடு காலம் இருக்கும்போது இப்படி தான் வந்து அது ரியாக்ட் ஆகும். இப்போ அந்த ஸ்லாப் இருக்குதுன்னு சொல்லி வச்சுப்போம். அந்த ஸ்லாப் வந்து அதாவது ரூஃப் நம்ம போடுறோம்ல, அதை நம்ம சைட்லேருந்து பார்க்கும்பொழுது எப்படி தெரியும்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்லாப் ரூஃப், நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தத்தில் வந்து தளம். இதில் நான் ராடு எப்படி சொன்னேன்னா, மேலே தூக்குற இடத்துல அதாவது ஹாகிங் ஆகிற இடத்துல ராடு வந்து டாப்பில் கொடுக்கணும், சேக் ஆகிற இடத்துல பாட்டமில் கொடுக்கணும், லைக் சென்டர். இவ்வளோ தான் நம்மளுக்கு ராடு தேவை மொத்தத்தில் ரூஃபில். பட் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்கலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும், பீமில் உட்காரணும். ஸோ பீமில் உட்கார வைக்கிறது நான் ஃபுல்லாக ஆக்கிடுறேன் இந்த ராடை, லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகே உட்காந்துருச்சு. அதே மாதிரி டாப்பில் இப்போதைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்மளுக்கு ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் நம்மளுக்கு தேவையில்லை. பட் பீமில் உட்காரணுன்றதுக்காக நாங்கள் போட்டிருந்தேன். இப்போ அதை அழிச்சுப்போம். ஸோ இதை பீமில் வந்து லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக மேலே இருக்க ராடோட நம்ம இதை கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ மேலேயும் ராடு தேவைப்பட்ட இடத்துல முடிஞ்சுது, கீழேயும் முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு சின்ன கிராஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து யூஸாக வந்து சேவ் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு பில்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி டாப்லேயே வந்து நம்மளுக்கு சென்டரில் ராடு தேவையில்லை, ஃபுல்லாக போட்டிருந்தால் அங்கேயும் ராடு வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் அதை கிராங்க் பண்ணி கிராங்க்டு பாராக வந்து ரூஃப் ஸ்லாபில் கொடுக்குறோம். பீம்லேயும் இதே கான்செப்ட் தான், இந்த 2 கான்செப்ட் தான் பீம் அண்ட் ஸ்லாபில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் டீட்டெயில்டாக வந்து இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாபில் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்லாபில் இந்த கான்செப்ட் படி தான் வந்து ஒரு பீம் வந்து ஒர்க் ஆகுது. ஃபுல் லென்த்துக்கு வந்து இது போல் வந்து ஸ்லாப் வரும் கிராங்க்டு பாஸ். இப்போ சைட்டில் வந்து இவ்வளோ நேரம் நான் என்ன ட்ராயிங்கில் சொன்னனோ அதை நேரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அந்த கிராங்க் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிராஸஸ் தெரியுது பாருங்கள் அந்த ராடில். ஸோ இப்போ தெரியுது இல்லையா, இதுதான் அந்த கிராங்க். நான் ட்ராயிங்கில் வரைஞ்சேன் பாருங்கள் ஒரு கிராஸ். அந்த டாப்பையும் பாட்டையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாட்டமில் ஒரு ராடு போகுது பாருங்கள், சென்டரில் இருக்க எல்லா ராடும் பாட்டமில் இருக்குது. சைடில் வரதெல்லாம் கொஞ்சம் டாப்பில் எலிவேட்டடாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நான் சொன்னேன், ஆகாகிற இடத்துல வந்து நம்மளுக்கு டாப்லேயும் இப்போ நான் கை வச்சுருக்கிறதுலாம் டாப் பார்ஸ். ஸோ இந்த ராடு போய் இப்படி வளைஞ்சி மேலே இந்த கனெக்ஷன் வளையுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஜாயிண்ட்டு சென்டருக்கும் டாப்புக்கும். இப்போ அந்த வளைவு இல்லைன்னா ஃபுல் லென்த்துக்கு வந்து ராடு உள்ளே போயிருக்கும், அப்போ வேஸ்டேஜ் ஆகிருக்கும். இப்போ அதே ஆல்டர்னேட்டிவ் பார்ஸ் லைக் கிராங்க் அந்த சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம கிராங்க்டு பார்ஸ் வந்து மாற்றி வைப்போம். ஸோ இப்படி தான் வந்து இந்த கிராங்க்டு பார்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி பண்ணுறோம். 2way ஸ்லாபுக்கு 4 பக்கமும் வரும். இப்போ 4 பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட்டு இதோ இங்கே போது பாருங்கள் கிராங்க் பாயிண்ட்ஸ் எல்லாமே. அது அதே மாதிரி வந்து சுற்றி வந்துடும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கிராங்க்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் அந்த கிராங்க்டு பார்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்னு. இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்க வச்சுக்கலாம். ரொம்ப டெக்னிக்கலாக நானே டிசைன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டாம். லைக் ஹவுஸ் ஓனர்ஸாக நீங்கள் வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சைட்டில் இந்த கிராங்க்லாம் பண்ணுறாங்களா இல்லையா, வெறும் ஃப்ளாட்டாக வந்து ஒரு மேட் மாதிரி கட்டிட்டு போகிறாங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் தெரியுது பாருங்கள் கிராங்க்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் 4 சைடுமே இருக்கும். ஏன்னா அது 2way ஸ்லாப். அந்த 2way ஸ்லாப் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கும் நான் ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொன்னேன். ஸோ 2way ஸ்லாபாக 1way கண்டுபிடிச்சாச்சு. 2wayனா 4 பக்கம் லோடு வரும்னு சொல்லிட்டேன். ஸோ 4 பக்கத்துலேயும் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடத்துல எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ சென்டரில் லோடு கொடுத்தனா நடுவில் வளையும் லெஃப்ட் ரைட் வந்து ஏறப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ 1wayனா என்ன 2wayனா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது போல் வந்து சிவிலில் இருக்க டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து நம்ம மோஸ்ட்லி சிம்பிளாக வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயங்கள் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் டெக்னிக்கலாக வந்து அளந்து எல்லாம் செக்லாம் பண்ண தேவையில்லை. பட் சைட்டில் பண்ணும்பொழுது இந்த ராடு ஏன் பெண்ட் ஆகிருக்குன்றது அடுத்த தடவை நீங்கள் உங்கள் சைட்டில் ரூஃப் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நான் அன்றைக்கி சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால தான் இந்த ராடு வந்து இப்படி வருது போல், இந்த சைடில் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் உங்கள் சைட்டில் இருக்க ஒர்க் கரெக்டாக நடக்குதா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.